மதுராந்தகத்திலே கடந்த மே 5 மாநில மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பங்கேற்று எங்களை சிறப்பித்தார்கள். அதே வேளையிலே 11 கோரிக்கைகளை நாங்கள் பட்டியலை கொடுத்தோம். ஒரு 4 கோரிக்கைகளை அந்த மேடையிலே தீர்வளித்தார்கள். தொடர்ந்து வணிகவள வாரிய உறுப்பினராக சேர்ப்பதற்கு 3 லட்சம் ரூபாய் இருந்த உதவித்தொகை 5 லட்சமாய் உயர்த்தி தந்த இடம் இந்த மதுராந்தக இடம். இதை நான் தமிழ்நாடு வணிக பேரமைப்பு என்று மறக்காது. அதே போன்று கட்டணம் இல்லாமல் வணிகரை உறுப்பினர் சேர்க்கப்பட வேண்டும் என்ற தகுதியை அதே மேடையில் அறிவித்தார்கள். அதே போன்றுதான் மே 5 வணிகர் தினம் 42வது மாநாட்டு மேடையில 41 ஆண்டு காலம் போராடி பெற்ற வாழ்வாரம் அரசு வணிகர் தினம் என்பதை அரசு அறிவித்ததை தமிழ்நாடு வணிகர் பேரமைப்பு உள்ளன்போடு வரவேற்றிருக்கிறது. பல்வேறு நிகழ்வுகளை கோரிக்கைகளை இந்த அரசு நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கமிட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த கமிட்டி தேர்வு செய்யக்கூடிய அடிப்படையில் அவங்க செயல்படுத்துவாங்க. இதுல நாங்க விமர்சனம் சொல்வதற்கு ஒன்று இல்லை. அதுல நியாயமான பிரச்சனைகளை அரசு எடுத்துவிட வேண்டும். எதுல அதுல அரசியல் கலப்பு இருக்கக்கூடாது என்பதை தமிழ்நாடு வணிகர் பேரமைப்பு தெளிவுபடுத்துகிறது. தொடர்ந்து அதை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆகியதான் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இன்னும் மீதமுள்ள கோரிக்கைகள் நிறைவேற்றி தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முதலமைச்சரிடத்தில் தெரிவித்திருக்கிறோம். இன்னும் ஒரு வார காலத்தில் மீண்டும் அவரை சந்தித்து மீதமுள்ள கோரிக்கைகளை நிறைவேற்றி தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்த இருக்கிறோம். 3000 ரொக்க பணம் கொடுத்திருக்காங்க. இது உண்மையிலே நாங்க வரவேற்கிறோம். என்ன காரணம்னா அந்த 3000 ரூபாயும் வியாபாரிகள் பக்கம் வந்து வியாபாரம் செய்து வியாபாரம் செழிக்கும். அதே வேளையில் வியாபாரிகள் மூலமாக வணிகம் பெறுகின்ற காரணத்தினால் அரசுக்கு ஜிஎஸ்டி மூலமாக வருவாய் ஏற்படக்கூடிய நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறார்கள். ஏன்னா அரசு வியாபாரம் செய்யக்கூடாது நாங்கள் உறுதியா இருக்கிறோம். அது வியாபாரிகளுக்கு ரொக்க பணமாக கொடுத்து நாங்க வரவேற்கிறோம். மாற்று கருத்து அல்ல. நன்றி.